ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா பிரம்மோஸ் ER அப்படிங்கிற பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை இந்திய கடற்படையின் கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இருந்து நடத்தப்பட்டிருக்கு. எதற்காக இந்தியா பிரம்மோஸ் மிசைல கொல்கத்தா கிளாஸ் போர்க்கப்பல்ல இருந்து சோதனை பண்ணியிருக்காங்க? இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக கப்பல்களை பயன்படுத்தி இந்தியா என்ன செய்ய முயல்றாங்க? பிரம்மோஸ் ER மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன, அந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியா சமீபத்துல பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைன் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு முன்பும் ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின்பும் இந்தியா தொடர்ந்து பிரம்மோஸ் மிசைல சோதனை பண்ணிட்டே இருக்காங்க. சமீபத்துல மட்டுமே 4 முறை பிரம்மோஸ் மிசைல்களை வெற்றிகரமா சோதனை பண்ணிட்டாங்க. இந்தியாவின் ஒரே முப்படை தளமான அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருந்தும் வெற்றிகரமா சோதனை பண்ணிட்டாங்க. கடைசியா இந்திய கடற்படையின் கொல்கத்தா கிளாஸ் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இருந்து பிரம்மோஸ் ER மிசைல் வெற்றிகரமா சோதனை பண்ணப்பட்டிருக்கு. இந்த மிசைல கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல சோதனை பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள் ப்ராஜெக்ட் 15A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் மொத்தம் 3 கப்பல்கள் கட்டப்பட்டிருக்கு. INS கொல்கத்தா, INS கொச்சி மற்றும் INS சென்னை. இந்த 3 போர்க்கப்பல்களுமே மஸ்கான்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டிருக்கு. கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இருந்து பிரம்மோஸ் ER மிசைல சோதனை பண்ணது பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ இந்தியா சொல்ல விரும்புது. அதாவது INS கொல்கத்தா, INS கொச்சி மற்றும் INS சென்னை இந்த 3 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களும் மும்பை துறைமுகத்தை ஹோம் போர்ட்டா கொண்டு இயங்கக்கூடிய கப்பல்கள். அதனால இந்த கப்பல்கள்ல பிரம்மோஸ் ER மிசைல சோதனை பண்றது மூலம் பாகிஸ்தானை தாக்குவதற்காக தான் பிரம்மோஸ் மிசைல் இந்த கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பிரம்மோஸ் ER மிசைலோட ரேஞ்ச் 800 கிலோமீட்டர். அதனால இந்திய கடற்படை பாகிஸ்தானுடைய துறைமுக நகரமான கராச்சி மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா தன் கப்பலை பாகிஸ்தானுக்கு அருகில் சென்று நிறுத்தி தாக்குதல் நடத்த தேவையில்லை. மும்பை துறைமுகத்துல கப்பலை நிறுத்தி வைத்து பாகிஸ்தானுடைய கராச்சி நகரத்தை தாக்க முடியும். ஏன்னா பிரம்மோஸ் ER மிசைலோட ரேஞ்ச் 800 கிலோமீட்டர். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல். கிட்டத்தட்ட 7400 டன் எடை கொண்ட போர்க்கப்பல். இந்த கப்பல்னால 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். கொல்கத்தா கிளாஸ் போர்க்கப்பல்கள்னால 11000 கிலோமீட்டர் தூரம் கடல் பயணம் செய்ய முடியும். இந்த கப்பல்ல அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டு தயாரிப்பான MF ஸ்டார் அப்படிங்கிற மல்டி ஃபங்க்ஷனல் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே நேவல் ரடார் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ரடார் சிஸ்டம். அடுத்து கொல்கத்தா கிளாஸ் கப்பல்கள்ல தாலஸ் LW08 D பேண்ட் ஏர் சர்ச் ரடார் இருக்கு. இந்த ரடார் எதற்கு அப்படின்னா இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு. இந்த கப்பல்ல பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெடால் உருவாக்கப்பட்ட ஹம்சா NG பவு சோனார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சோனார் சிஸ்டங்களை பயன்படுத்தி கப்பலை சுற்றியுள்ள எதிரி நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள்ல பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெடால் உருவாக்கப்பட்ட எல்லோரா எலக்ட்ரானிக் சப்போர்ட் மெஷர் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் கப்பல்களை நோக்கி வரக்கூடிய மிசைல்கள் மற்றும் விமானங்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள்ல 2x8 யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச்சர் மாடல் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா மொத்தம் 16 பிரம்மோஸ் மிசைல்களை இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள்ல எடுத்து செல்ல முடியும். 16 பிரம்மோஸ் மிசைல்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவு. இதன் மூலமா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்து கொல்கத்தா கிளாஸ் கப்பல்கள்ல 4x8 செல் வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் இருக்கு. இந்த வெர்டிகல் லான்ச் சிஸ்டத்துல 32 பேரக்
பாரக் 8 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த பாரக் 8 மிசைல்கள் மூலமா இந்த கப்பல்களை நோக்கி வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்கள்ல 76 mm நேவல் கன் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 4 533 mm டார்பிடோ டியூப்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா டார்பிடோக்களையும் இந்த கப்பல்ல இருந்து ஏவ முடியும். கொல்கத்தா கிளாஸ் கப்பல்கள்ல 2 சீக்கிங் இல்லனா HAL துரு ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். இவ்வளவு திறன் கொண்ட ஒரு அதிநவீன போர்க்கப்பல்ல பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல் இணைக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். இதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தான் கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல முதல்ல இந்திய படையில் இணைக்கப்படும் பொழுது 65% ரஷ்யன் காம்பனன்ட்ஸால் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போதைய நிலையில் இந்தியா பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள்ல 65% இந்தியன் காம்பனன்ட்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியன் காம்பனன்ட்ஸோட பர்சன்டேஜ் அதிகரிக்கிறதுக்கு தொடர்ந்து இந்தியா முயன்று வருது. கிட்டத்தட்ட 85% இந்தியன் காம்பனன்ட்ஸ் மூலமா பிரம்மோஸ் மிசைல் உருவாக்கப்படணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல்ல அதிகமா இந்தியன் காம்பனன்ட்ஸ் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த மிசைலோட விலை குறையும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆயுத தேவைக்காக மற்ற நாடுகளை நம்பி இருப்பதை குறைக்க முடியும். இப்போ சமீபத்துல உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே நடந்து வரும் யுத்தத்துல க்ரூசர் மிசைல்கள் பெரும் அளவுல பயன்படுத்தப்படுது. க்ரூசர் மிசைல்களோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டார்கெட்டை மிகவும் அக்யூரேட்டா தாக்க முடியும். இப்போ ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதல்கள்ல பொதுமக்கள் சண்டை நடந்து கொண்டிருக்கும் பகுதியிலிருந்து வெளியேறாத சூழ்நிலையிலும் குறைவான சிவிலியன் கேஷுவல்டிஸ் மட்டுமே நடந்திருக்கு. இதற்கு காரணம் ரஷ்யாவுடைய க்ரூசர் மிசைல்கள் மிகவும் துல்லியமா இலக்க தாக்குது. அதனால இந்தியா தன்னோட பிரம்மோஸ் மிசைல மேம்படுத்த பல முயற்சிகள் மேற்கொண்டு வர்றாங்க. பிரம்மோஸ் மிசைல அதிக அளவுல இந்திய கடற்படை டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள்ல இணைப்பதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸே மாற்றமடைது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரம்மோஸ் ER மிசைலோட ரேஞ்ச் 800 கிலோமீட்டர். அப்போ இந்திய போர்க்கப்பல் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில எங்க நிறுத்தப்பட்டாலும் 800 கிலோமீட்டர் தூரத்துக்கு எதிரிகளால உள்ள வர முடியாது. ஏன்னா இந்திய போர்க்கப்பல்கள் பிரம்மோஸ் மிசைல ஏவி எதிரிகளோட போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த பிரம்மோஸ் மிசைல்களை எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா உலகின் ஃபாஸ்டஸ்ட் க்ரூசர் மிசைல் இதுதான். அது மட்டும் இல்லாம கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள் சி ஸ்கிம்மிங் செய்ய முடியும். சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது எதிரிகளின் போர்க்கப்பலோட ரடார்கள்ல இருந்து தப்பிப்பதற்காக மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குவது. பிரம்மோஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 10 மீட்டர் உயரத்துல பறந்து சென்று எதிரி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த சி ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டினால எதிரிகளோட ரடார்கள்னால கூட பிரம்மோஸ் மிசைலை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரம்மோஸ் மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைல். முதல் ஸ்டேஜ்ல சாலிட் ஃபியூலால் இயக்கப்படுது. இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருள் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருள் பயன்படுத்தப்படுறதுனால மிசைலோட இறுதி கட்டத்துல அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்குது. கிட்டத்தட்ட மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல சென்று இலக்கை தாக்குது. அதாவது 4900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பிரம்மோஸ் மிசைல்கள்னால பயணிக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால கிட்டத்தட்ட 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் மிசைல்ல கன்வென்ஷனல் வார்ஹெட்களையும் பயன்படுத்த முடியும். அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல்ல GPS மற்றும் ககன் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது போன்ற அதிநவீன கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால மிகவும் துல்லியமா இலக்கை தாக்கும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இலக்கை சுற்றி எவ்வளவு தூரத்துல இந்த மிசைல் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. 1 மீட்டர் அப்படிங்கிறது மிகவும் குறைவான தூரம். பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவின் முப்படைகளையும் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்பொழுது
பொழுது பிரம்மோஸ் மிசைல் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.